வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரிய குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்கு இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ப்ளஸ் கவிமணி அப்படிங்கிற நபருடைய கவிஞருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா அப்படிங்கிற அந்த எழுத்தாளருடைய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு 3 டாபிக் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, இந்த நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்து மட்டுமே டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, அந்த கொஷின்ஸை நீங்கள் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும், ப்ளஸ் உங்களுக்கு இது ரிவிஷன் ஃபேக்டருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th தமிழ் இயல் 2 வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்னைக்கு நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த நீலகேசி சம்பந்தமாக பாடப்பகுதியில் 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா 5 காப்பியங்களில் ஒன்று. ஓகே, இந்த நீலகேசி நூல் பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. அதாவது நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் குண்டலகேசி அப்படிங்கிற புத்த சமயத்துக்கு எதிரான கருத்துக்களை என்ன பண்ணுது அப்படின்னா வாதங்கள் அடிப்படையில் விளக்கி சொல்லுது. ஓகேங்களா? குண்டலகேசி அப்படிங்கிறது புத்த சமய நூல். அதற்கு எதிராக சில கருத்துக்களை சமண சமயத்தின் சார்பாக நீலகேசி நூல் சொல்லுது. ஓகே, இந்த நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. அதாவது கடவுள் வாழ்த்து நீங்களாக. ஓகே, கடவுள் வாழ்த்தோட சேர்த்தோம்னா மொத்தம் 11 சருக்கம். கடவுள் வாழ்த்தை நீக்கும் போது 10 சருக்கம். ஓகே, இந்த நீலகேசி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலாக கருதப்படுகிறது. ஓகே, அதாவது ஆல்ரெடி சொன்னதுதான், சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல், அதோடைய கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய தர்க்க நூலாக இருக்கு. இந்த நூலை எழுதியவரோட ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. ஓகே, இந்த பாடப்பகுதியில் நமக்கு 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எந்த சருக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீலகேசியோட தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், கவிமணி அப்படிங்கிற அவருடைய டாபிக். ஓகே, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படிங்கிற அந்த வரிகளை கொண்டு எழுதிய கவிஞர் தான் கவிமணி அவர்கள். ஓகே, இந்த கவிமணி என போற்றப்படக்கூடிய தேசிக விநாயகனார் எங்கே பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர் அப்படிங்கிற அந்த இடத்துல பிறந்திருக்காரு. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் பிறந்த இடத்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இவர் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னா 36 ஆண்டுகள் கவிமணி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கவிதை நூல்கள், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல், மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூல், கதர் பிறந்த கதை அப்படிங்கிற நூல், இந்த கவிதை நூல்கள் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற எட்வின் அர்னால்டு எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த ஆசிய ஜோதி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உமர் கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் படைத்துள்ளார். இந்த உமர் கயாம் அப்படிங்கிறவர் யாருன்னா பாரசீக கவிஞர். ஓகேங்களா? அவருடைய கவிதை தொகுப்புகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அதாவது ருபாயாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியில் ஒரு சில பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் பகுதிகள் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மலரும் மாலையும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லேருந்து பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா அவர்களை பற்றியது. இவர் ஒரு சிறந்த கதையாசிரியர், எழுத்தாளர். ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன். அதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் பல துறைகளில் பணியாற்றியிருக்காரு. என்னென்ன துறைகள் அப்படின்னா சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள்,
அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம். இந்த மாரி பல துறைகள்ல பணியாற்றியிருக்காங்க. அதாவது திரைப்பட வசன கவிதைகள்லாம் கதை வசனம்லாம் எதுல எழுதியிருப்பாருன்னா, இந்தியன் ஒன் அப்படிங்கிற அந்த படத்துல எழுதியிருப்பாரு. அதற்கடுத்து பாய்ஸ் அப்படிங்கிற படம். இந்த மாரியான படங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் வந்து கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில வந்து இவருடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. இவர் வந்து பல நூல்கள வந்து இயற்றியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்புட்ன்னா, என் இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களையும் சுஜாதா அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே. பாடப்பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மூளைய பற்றிய ஒரு சில தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தகவல்கள் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுஜாதாவோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல இருந்து தான் இந்த செய்திகள்லாம் எடுத்து தரப்பட்டுள்ளன. ஓகே. நம்ம வந்து 3 டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.